ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு கப் இட்லி மாவு வச்சு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஈவினிங் டைம் ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஸ்நாக் ரெசிபியை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதை போல் நான் அப்லோட் பண்ணுற எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்த்துடலாம். முதல்ல வானலில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா நம்ம எந்த கப்பில் இட்லி மாவை அளந்து எடுத்துக்கிறோமோ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த தண்ணி கூட ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வும் ஆன் பண்ணக்கூடாது. மாவெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா தான் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கணும். இட்லி மாவை சேர்த்ததுக்கப்புறமா இப்போ இந்த இட்லி மாவை தண்ணி கூட நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்தது இந்த மாவு கூட நம்ம இட்லி மாவு அளந்து எடுத்துக்கிட்டோம்ல அதே கப்பால் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இதில் எந்த ஒரு கட்டிகளுமே ஃபார்ம் ஆகாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அரிசி மாவை இட்லி மாவு கூட சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்கன்னா உப்புடைய டேஸ்ட் செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலை அப்படின்னா மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கம்மியாக இருக்கிற போல் இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணுங்கள். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இந்த மாவு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. மாவு வெந்து நல்லா நமக்கு இந்த கொழுக்கட்டை மாவுலாம் இருக்கும்ல கெட்டியாக அந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். மாவு அங்கங்கே கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் கைவிடாமல் கிளறி விட்டுகிட்டே இருங்க. அப்போ தான் இந்த மாவில் கட்டிகள் ஃபார்ம் ஆகாமல் ஸ்மூத்தான மாவாக கிடைக்கும். மாவு எல்லாமே வெந்து இந்த அளவுக்கு நல்லா கெட்டியான ஒரு டெக்ஸ்சருக்கு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இதோடைய சூடு கம்ப்ளீட்டாக ஆறுற வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க. மாவுடைய சூடு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. மாவு நம்ம கையில் தொட்டு பார்க்கும்போது பிசு பிசுன்னு நல்லா ஒட்டணும். அப்போ தான் நம்ம வடை ஷேப்புக்கு கொண்டு வரதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாவு கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாவையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு அடுத்தது இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிட்டு இது எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நார்மலாக நம்ம உளுந்து வடை செய்கிறதுக்கு உளுந்து ஊற வச்சு அதுக்கப்புறம் அரைச்சி செய்வோம். ஆனால் இந்த மாதிரி இட்லி மாவில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே போல் இந்த வடை நம்ம இட்லி மாவில் செஞ்சோம் அப்படின்னு யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் கொஞ்சம் கூட வேரி ஆகவே ஆகாது. மாவை இதை போல் பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இப்போது இந்த மாவு நம்ம வடை ஷேப்புக்கு ரெடி பண்ணிக்கணும். அதுக்காக கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுக்கோங்க. தண்ணி தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. கையில் தண்ணி தொட்டுக்கிட்டோம் அப்படின்னா மாவு பிசு பிசுன்னு கையில் பிடிக்காது. அதுக்கப்புறமா அந்த உருண்டையை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தட்டிட்டு நடுவில் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். மெதுவடை ஷேப்பில் மாவு தட்டி எடுத்துக்கிட்டோம்ல இதே மாதிரி எல்லா மாவுலையுமே மெதுவடை ஷேப்புக்கு தட்டி எடுத்துக்கோங்க. இது போல் எல்லா மாவுலையுமே வடை ஷேப்பில் நம்ம மாவை தட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த மாவு நம்ம எண்ணெயில் போட்டு சுட்டி எடுத்துக்கலாம். அதுக்காக கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்குறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு போட்டு பாருங்கள். மாவு மேலே எழும்பி வரணும். இப்போது எண்ணெய் நல்லா சூடாகிருக்கு. இந்த அளவுக்கு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வடை மாவை இந்த எண்ணெயில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். எண்ணெயில் வடை மாவை சேர்த்த உடனே திருப்பி விட்டுறாதீங்க. 1 நிமிஷம் போல் விட்டுட்டு 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம வடையை இது போல் திருப்பி விட்டுக்கலாம். இது போலவே இடையில வடையை திருப்பி விட்டு அது ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வடையை வேக வச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெயில் நிறைய பபிள்ஸ் இருக்குல்ல, ஆனால் வடை வெந்ததுக்கப்புறமா இந்த அளவுக்கு பபிள்ஸ் இருக்கவே இருக்காது. அதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் வடை வெந்திருக்கு அப்படின்றத. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வடையோட கலர் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. அதே போல் அந்த எண்ணெயில் இருந்த பபிள்ஸுமே நிறையவே குறைஞ்சிருக்குல்ல. இப்போ வடையை எண்ணெயிலேருந்து எடுத்துடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியான ரொம்பவே டேஸ்டியான மெதுவடை ரெடி ஆகிடுச்சு. இந்த மெதுவடையை நான் லைட்டாக ஷேக் பண்ணி காமிக்கிறேன். எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வந்திருக்குன்றது அதோடைய சவுண்டை வச்சே உங்களுக்கு தெரியும். அடுத்தது இதே போல் மீதி இருக்கிற எல்லா வடை மாவுமே எண்ணெயில் போட்டு சுட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வடை செய்யும்போது நம்ம ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம எடுத்துக்கிற இந்த இட்லி மாவு கொஞ்சம் கூட புளிப்பு இல்லாத மாவாக இருக்கணும். அதாவது இன்றைக்கி இட்லி மாவு அரைக்கிறீங்க அப்படின்னா அந்த மாவில் இந்த மாதிரி வடை செய்யலாம். அப்படி இல்லைன்னா 1 நாள் 2 நாள் ஆச்சுன்னா கூட அந்த மாவில் நீங்கள் வடை செய்யலாம்.
ஆனால் ரொம்ப புளிப்பாக இருக்கிற மாவில் இந்த மாதிரி வடை செஞ்சிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்துட்டு மெதுவடை போல் இருக்காது. அதே போல் எண்ணெயுமே வந்துட்டு நிறைய அப்சார்ப் பண்ணும். அதுவே வந்துட்டு நீங்கள் புளிக்காத இட்லி மாவில் செஞ்சிங்க அப்படின்னா நம்ம உளுந்து அரைச்சி வடை செய்வோம்ல, அதே டேஸ்ட்லேயே இந்த வடை இருக்கும். கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சவுண்டை வந்துட்டு கேட்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வெளியே நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு அப்படின்றது. உள்ளேயுமே வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். இதே போல் நீங்களும் மெதுவடை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மெதுவடை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாலும், இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு டேஸ்டியான அண்ட் ஹெல்த்தியான வேறு ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.